நீ நான் காதல் சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கப்புறம் அபி இந்த வீட்டுக்கே வரக்கூடாது, அதுக்காக அபி மேலே ஒரு திருட்டு பழியை போட்டால் அதுக்கப்புறம் அபி கோவத்தில் இதுக்கப்புறம் இங்கே வரவே மாட்டா அப்படின்னு முரளி பிளான் பண்ணி அஞ்சலியோட நகையை எடுத்து நம்ம அபியோட பேக்கில் போட்டுட்டு அபியோட சில திங்ஸ் எல்லாம் அஞ்சலி ரூமில் போட்டுடுறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட்லேயும் சைன் பண்ணிடுறாங்க. சைன் பண்ணிவிட்டு நம்ம அபி கிளம்பிடுறாங்க. இப்பொழுதுக்கு அபியோட பேக்கில் தான் பார்த்திங்கன்னா அஞ்சலியோட நகை இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம அபி தன்னோட அக்கா கிட்ட பார்த்திங்கன்னா சும்மா பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ அங்கேயும் நம்ம ராகவை வேணும்னே ஓட்டிக்கிட்டு ஜாலியாக நக்கல் அடிச்சுக்கிட்டு தான் அபி இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ முரளி வேணும்னே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு நீ உங்கள் அம்மா வாங்கி கொடுத்த நகையை போட்டுக்கிட்டு வா, அதாவது காணாமல் போன நகையை போட்டுக்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி நம்ம முரளி சொல்கிறாப்புல. அஞ்சலி போயிட்டு நகையை தேடும்போது இருக்குமா, இருக்காது. உடனே எல்லாருக்கிட்டேயுமே இந்த நியூஸை பரப்புகிறாங்க. அப்போ அபியும் தானே இன்றைக்கி வந்துட்டு போனால் அவளையும் கூப்பிட்டு செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அஞ்சலி இருந்துக்கிட்டு இல்லவே இல்லை, அபியெல்லாம் கூப்பிட்டு செக் பண்ணவே கூடாது அப்படின்றாங்க. ஆனால் இந்த மனோகர் சும்மா இருப்பாப்லையா, வேணும்னே போலீஸை ஃபோன் பண்ணி வர வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு. ஸோ அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, போலீஸ் சொன்னால் எல்லாத்தையும் விசாரித்து தானே ஆகணும். நம்ம அபியையும் வர வச்சிட்றாங்க. ஸோ அபியை வர வச்சு பார்த்திங்கன்னா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அபியும் தன்னோட பேக்கு இதை தாங்க பாருங்கள் அப்படின்னு கீழே எல்லாத்தையும் கொட்டுறாங்க. அதில் நகை இல்லவே இல்லை. ஆக மொத்தத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அது நாளைக்கு ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்க போகிறாங்க. நம்ம ராகவ் அபிக்கு ஏதோ ஒரு உதவி செஞ்சுருக்கிறாரு, அதை வெயிட் பண்ணி பாருங்கள்.